ஆஸ் த நாமினி இங்கே வந்து நாமினி யாரை நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இங்கே அவங்க பேர் அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன், அவங்களோட அட்ரஸ் மற்றும் அவங்க சிக்னேச்சர். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே அவங்க ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய ஃபார்ம்ஸ் வரும். அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் ஃபார்ம்ஸ். உங்களுக்கு ஓப்பனிங்க்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. நீங்கள் ப்ரீமெச்சூராக வந்துட்டு அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணுனா அந்த ஃபார்மும் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் ஃபார்ம்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே இங்கே இருக்குது. வரவு நல்ல உறவு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இருக்குது. அது ஒரு பழைய படம் தான். ஸோ அந்த படத்தினுடைய கதை என்ன தெரியுமா? அவர் ரிட்டையர் ஆகிற வயசில் பிஎஃப் பணம்ன்றது ஒன்று கொடுப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே பிஎஃப் பணம் இப்போ வேலை பார்க்கும்போது பிடிக்கிறாங்க இல்லையா? அது ரிட்டையர்மெண்ட் ஆன பீரியடில் தான் நம்ம கைக்கே கொடுப்பாங்க. ஸோ அந்த படத்தை எடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துரும். எல்லாம் சந்தோஷமாக இருங்கப்பா அப்படின்னு. கடைசியில் அவர் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நாளைக்கு உங்களோட நிலைமை இருந்துடக்கூடாது. ஸோ ரிட்டையர்மெண்ட்காக சேர்த்து வச்சுருக்கக்கூடிய அந்த பிஎஃப் பணத்தை இன்னொரு நல்ல இடத்துல பாதுகாப்பான முறையில் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த பணம் எஃப்டி கொடுக்கக்கூடிய 6% விட ஜாஸ்தியாக 2.5% கொடுத்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அதை யாராச்சும் நம்ம வேணாம்னு சொல்லுவோமா? கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த திட்டத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமை பற்றி தான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்கள் யுவராணி. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் ஈதர் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை பேங்க்கில் போய் தான் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்ம் ஏயை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், ஏன்னா நீங்கள் 60 years ப்ளஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் அண்ட் அலாங் வித் 2 recent பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போகிறீங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபார்ம் ஏ, அதாவது ஓப்பனிங் ஃபார்மை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போய் ஓப்பன் பண்ணுற ப்ரொசீஜர். அடுத்த ப்ரொசீஜர் எப்படி நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்ட் பேங்க் பிரான்ச்சுக்கு போய் அங்கே போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேங்க், எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் ஆல்ரெடி சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் எனக்கு ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த பேங்க் பிரான்ச்லேருந்தே உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் ஃபார்ம் தருவாங்க. ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் அங்கே ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் சேம் ப்ரொசீஜர் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ், உங்கள் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் பேங்க் பிரான்ச்சுக்கு போகிறீங்க. அந்த ஃபார்மை வாங்கினதுக்கப்புறம் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணி அங்கேயே சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஓப்பன் பண்ணுறதுக்கோ ஒரு பேங்க் பிரான்ச் போய் ஓப்பன் பண்ணுறதுக்கோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? பேங்க் பிரான்ச்சில் போய் ஓப்பன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு அக்யூர்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆகும்னா, டேரெக்டாக வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் டேரெக்டாக வந்து டெபாசிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் நம்பர் 2, உங்களோட ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்கள் இமெயிலுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் எவ்வளோ உங்களுக்கு வருதுன்ட்டு. அண்ட் நம்பர் 3, உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சர்வீஸ் தருவாங்க நீங்கள் பேங்க்கில் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா. இப்போ நீங்கள் ஆன்லைன்லேருந்து எப்படி ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் ஓப்பனிங் ஃபார்மை டவுன்லோட் பண்ணான்னு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் போனதுக்கப்புறம் அங்கே நீங்கள் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் ஓப்பனிங் ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய பேங்க்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃபார்ம்ஸ் வரும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் பேங்க்லேருந்தே ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்க, ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து கூட நீங்கள் உங்கள் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணி பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய ஃபார்ம்ஸ் வரும். அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் ஃபார்ம்ஸ். உங்களுக்கு ஓப்பனிங்க்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. நீங்கள் ப்ரீமெச்சூராக வந்துட்டு அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணுனா அந்த ஃபார்மும் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் ஃபார்ம்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் ஃபார்ம் ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு 3 பேஜாக வருது. ஸோ இந்த 3 பேஜை நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஸோ இதில் இருக்க டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சார், ஐஆர்வி, அதாவது உங்கள் பேர், நீங்கள் யார் வந்துட்டு இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ உங்களோட பேரை இங்கே நீங்கள் எழுதணும். அடுத்தது அப்படி கீழே போனீங்கன்னா உங்களோட டிக்ளரேஷன், நீங்கள் எவ்வளோ காசு வந்து இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்படின்னு கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர், அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர் யார், அவரோட கார்டியன் யார், அதை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் மற்றும் எந்த டேட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அந்த மாதிரியான டீட்டெயில்ஸை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா செகண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர், சப்போஸ் உங்களுக்கு ஸ்பவுஸ் இருக்காங்க, நீங்கள் அவங்கள வந்துட்டு செகண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக போடணும்னு நினச்சிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம்.
அடுத்தது ஆதார் கார்டு, உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ். நீங்கள் 2 அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் ஆதார் டீட்டெயில்ஸ் மற்றும் செகண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரோட ஆதார் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட பேன் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் ப்ரெசென்ட் அட்ரஸ், நீங்கள் கரண்ட்டாக எங்கே இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்கள் பெர்மனெண்ட் அட்ரஸ், உங்கள் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ். ஸோ அப்படியே அடுத்த பேஜுக்கு ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் டெலிஃபோன் நம்பராக இருக்கட்டும், மொபைல் நம்பராக இருக்கட்டும், இமெயில் நம்பராக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. அடுத்தது டைப் ஆஃப் அக்கௌண்ட், அதாவது நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புறீங்களா, அதாவது இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், இல்லை உங்கள் ஸ்பவுஸ் கூட நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்களா, அந்த ஒரு டீட்டெயிலை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதாவது நீங்கள் தான் அக்கௌண்ட் ஹோல்டர்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், அந்த பர்த் சர்டிஃபிகேட்டோட நம்பராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம், அதில் எதில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் எப்போ பிறந்தீங்கன்னு எப்போ காமிக்குதோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் யூர் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப். இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டில் வந்துட்டு சிக்னேச்சர், எத்தனை பேர் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் இருக்கீங்களோ அவங்களோட சிக்னேச்சர் எல்லாத்தையும் பேர் அண்ட் சிக்னேச்சர் இங்கே நீங்கள் போட்டிருக்கணும். அடுத்தது டிக்ளரேஷன், இங்கே வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சிட்டீங்க, ப்ளஸ் இந்த ஒரு ஸ்கீம் வந்து நீங்கள் தான் அண்டர்டேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்துட்டு இங்கே டிக்ளேர் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட், எந்த டேட்டில் நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு, அதுக்கு பக்கத்தில் அமௌண்ட் டெபாசிட்டட், எவ்வளோ அமௌண்ட் வந்து இங்கே டெபாசிட் பண்ண போகிறீங்க, உங்களோட கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், உங்கள் அக்கௌண்ட் நம்பர், எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பணம் வந்து வரப்போகுது அந்த டீட்டெயில்ஸ், ப்ளஸ் நேம் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க், எந்த போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை எந்த பேங்க்லேருந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ லாஸ்ட்டாக இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் இங்கே டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இங்கே சிக்னேச்சர் ஆர் தம் பிரிண்ட், இதை நீங்கள் சைன் பண்ணலாம், இல்லை உங்கள் தம் பிரிண்ட் கூட நீங்கள் இங்கே கொடுக்கலாம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி தேர்ட் பேஜ்க்கு போனீங்கன்னா நாமினேஷன், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து யார் மேனேஜ் பண்ண போகிறா, இல்லை இந்த அக்கௌண்ட்டில் இருக்க ஃபண்ட்ஸ் வந்து யாருக்கு போய் சேரப்போகுது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த டேபிளை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் ஆஃப் த நாமினி, யாரை நீங்கள் நாமினேட் பண்ண விரும்புகிறீங்க, அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன ரிலேஷன், உங்கள் அம்மாவா அப்பாவா ஒய்ஃபா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்தது ஃபுல் அட்ரஸ், அதாவது உங்கள் நாமினி எங்கே தங்கியிருக்காங்க அவங்களோட ஃபுல் அட்ரஸ் என்ன, அந்த டீட்டெயிலை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் உங்கள் நாமினியோட ஆதார் நம்பர், அவங்க டேட் ஆஃப் பர்த், அப்புறம் நீங்கள் அவங்க எவ்வளோ வந்து அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். அண்ட் அது கீழே மறுபடியும் ஒரு டிக்ளரேஷன், அது ஆஸ் த நாமினி, இங்கே வந்து நாமினி யாரை நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இங்கே அவங்க பேர், உங்களுக்கு என்ன ரிலேஷன், அவங்களோட அட்ரஸ் மற்றும் அவங்க சிக்னேச்சர், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே அவங்க ஃபில் பண்ணி ஆகணும். அண்ட் லாஸ்ட்டில் டேட், எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க மற்றும் சிக்னேச்சர். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து இந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அது கீழே இருக்குது ஃபார் போஸ்ட் ஆஃபீஸ் யூஸ். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் இருக்க ஒஃபீஷியல்ஸ் வந்துட்டு இந்த பார்ட்டை வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், எந்த பேங்க்லாம் வந்துட்டு நம்மளுக்காக சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி தராங்கன்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா, அப்புறம் சிண்டிகேட் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கார்ப்பரேஷன் பேங்க், கனரா பேங்க், யூசிஓ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, Dina Bank, State Bank of India, Andhra Bank, IDBI Bank, Vijaya Bank and Allahabad Bank. ஸோ இந்த பேங்க்கோட பிரான்ச்சஸ்க்கு போய் நீங்கள் உங்களோட சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் எவ்வளோ வட்டி கொடுப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணணும், எந்தெந்த பேங்க்ல எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பட் இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கோர்ஸ் இருக்கு. மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம், அதிக வட்டி விகிதம் பெறுங்கள் அப்படிங்கிறத அந்த ஸ்கீமுடைய பெயரே, அதாவது கோர்ஸினுடைய பெயர். நாங்கள் அதுக்கு அப்படி தான் டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி செக் பண்ணுறதுலாம் தெரியல இவரானே, கொஞ்சம் சுலபமான வழிமுறை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ஐடியா என்கிட்ட இருக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. பிகாஸ் நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோக்கள் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. பட் இது பாத்தீங்கன்னா கோர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள். நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல என்னென்ன சேவைகள் மக்களுக்காக நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இப்படி புதுசாக ஒரு பேட்டர்னில் நாங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். இதை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை என்ன வேணும் என்ன வேண்டாம், லேக் ஆகுதா, இல்லை
இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, என்ன கருத்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்பதான் எங்களை நாங்களே திருத்திக்கிட்டு இன்னும் ஈஸியாக சூப்பராக மேம்படுத்தி உங்களுக்காக வீடியோவை பகிர முடியும். ஸோ வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.